ஃபீல்டிங் டீம் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே கிரவுண்ட்ல வச்சிருக்கும்போது அது மேல பால் பட்டா அதுக்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க. அப்படிதான் கீப்பர் ஸ்டடி ஹெல்மெட்டுக்கும் இதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2025ல நியூசிலாந்தையும் பங்களாதேஷையும் ஒரு லிஸ்டே மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச்ல கீப்பர் எங்க நிக்கிறாருன்னு பாருங்க. கீப்பிங் நிக்க சொன்னா ஸ்லிப்ல போய் நின்னுட்டு இருக்காரு. அதனால என்னவோ பவுலர் ஒரு பால போட அந்த பால் நேரா பேட்ஸ்மேன் விட்ட உடனே ஹெல்மெட் மேலேயே போய் பட்டுரும். இதனால ஹெல்மெட்டும் பறந்துரும். 5 ரன் பெனால்ட்டியா நியூசிலாந்துக்கு கிடைச்சிருக்கும். அந்த கீப்பர் எதுக்காக அப்படி ஃபீல்டிங் நின்னான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலங்க. இந்த மாதிரி நிறைய முறை பால் ஆனது ஹெல்மெட் மேல பறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரே மேட்ச்ல 2 முறை இந்த மாதிரி ஹெல்மெட் மேலேயே பால் பட்டிருக்கு. 2022ல நியூசிலாந்து பாகிஸ்தானும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. முதல் இன்னிங்ஸ்ல கேன் வில்லியம்சன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நோ மேன் ஒரு பால வச்சிருப்பாரு. அந்த பால சர்ஃபேஸ் ஆகும்போது கவட்ட கடியிலே விட்டுருவாரு. அதனால பால் ஹெல்மெட் மேல பட்டு பால் 4க்கே ஓடி இருக்கும். அது 4ஏ போயிருந்தாலுமே 5 ரன் பெனால்ட்டி தான் முதல்ல கொடுப்பாங்க. அதனால 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2வது இன்னிங்ஸ்ல லேத்தம் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ரார் பவுலிங் பண்ணியிருப்பாரு. இந்த தடவையும் சர்ஃபேஸ் ஆகும்போது மறுபடியும் கவட்ட கடியில விட்டுருப்பாரு. அப்படி விட்டதால மறுபடியும் ஹெல்மெட்ல பட்டிருக்கும். அப்படிப்பட்டதால மறுபடியும் 5 ரன்ஸ் பெனால்ட்டியா கொடுத்திருப்பாங்க. இதனால அந்த ஒரு மேட்ச்ல 10 ரன் ஃப்ரீயா வாங்கி இருப்பாங்க நியூசிலாந்து டீம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 6 இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. 2002ல பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ரஷீத் லாட்டிஃப் ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கு போயிருப்பாரு. ஆனா அது ஸ்கூப்பா மாறி பால் பேட்ல பட்டு எட்ஜ் புடுங்கி கீப்பருடைய தலைக்கு மேலேயே போய் கீப்பர் பின்னாடி வச்சிருந்த ஹெல்மெட் மேலேயே பட்டுரும். இதனால 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்ததோட அவங்க 1 ரன் ஓடி இருந்ததால 6 ரன் மொத்தமா கொடுத்திருப்பாங்க. இதனால இந்த ஒரு சம்பவத்தை தான் ஸ்மாலஸ்ட் 6 இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறிப்பிடுறாங்க.